ஒரு நாள் பரமார்த்த குரு மடத்துல உட்கார்ந்து யோசிச்சுக்கிட்டு இருந்தாரு. அப்போ சீடர்களை கூப்பிட்டு, சீடர்களே, நம்ம மடத்து வேலைக்கு நாமளே சுமைய தூக்குறது கஷ்டமா இருக்கு. அதனால ஒரு மிருகத்தை விலைக்கு வாங்கலாம்னு இருக்கேன் அப்படின்னு சொன்னாரு. உடனே மட்டி சொன்னா, குருவே, நாம ஒரு யானைய வாங்குவோம், அதுதான் கெத்தா இருக்கும். குரு தலையில அடிச்சுக்கிட்டு சொன்னாரு, அட மடையா, யானை வாங்குற காசுக்கு நான் எங்க போறது? அதுக்கு தீனி போட்டே மடம் திவால் ஆயிடும். இன்னொரு சீடன் சொன்னா, சரி, அப்போ குதிரை வாங்குவோம். குதிரை ரொம்ப வேகம்பா, நம்மளால அதை சமாளிக்க முடியாது. நமக்கு அடக்கமான அதே சமயம் வேலையும் செய்யற ஒரு கழுதை தான் சரிப்பட்டு வரும் அப்படின்னு குரு முடிவு பண்ணாரு. உடனே எல்லாரும் பக்கத்து ஊர் சந்தைக்கு கிளம்புனாங்க. அங்க பல கழுதைகள் நின்னுச்சு. அதுல ஒரு கழுதை நல்ல குண்டா கொழு கொழுனி பப்ளி மாஸ் மாதிரி இருந்துச்சு. குருவுக்கு அதை பார்த்த உடனே பிடிச்சு போச்சு. குரு அந்த கழுதை கிட்ட போனாரு. இது சோம்பேறியா இல்ல சுறுசுறுப்பான்னு டெஸ்ட் பண்ணி பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா போய் அந்த கழுதையோட வாலை திருகுனாரு. அவ்வளவுதான், அந்த கழுதைக்கு வந்ததே கோபம். டமார்னு பின்னங்கால்ல ஒரே உதை. குரு பந்து மாதிரி உருண்டு போய் பக்கத்துல இருந்த சாக்கடைக்குள்ள விழ போய் தப்பிச்சாரு. சீடர்கள் எல்லாம் பதறி போயிட்டாங்க. ஐயோ குருவே, உங்களை இந்த கழுதை எட்டி உதைச்சிருச்சு, இது ரொம்ப ஆபத்தானது, இது நமக்கு வேண்டவே வேண்டா சாமி அப்படின்னு கத்துனாங்க. ஆனா நம்ம குரு இடுப்ப தடவிக்கிட்டே எழுந்து சிரிச்சாரு. முட்டாள்களே, உங்களுக்கு உலக அறிவே இல்ல. சும்மா நிக்கிற கழுதை தான் சோம்பேறி. ஆனா இது எப்படி நச்சுன்னு உதைக்குது பாருங்க. இப்படி உதைக்கிற கழுதை தான் நிறைய வேலை செய்யும். உதைக்கிற கழுதையே உழைக்கும். இதுதான் நமக்கு வேணும் அப்படின்னு பிடிவாதமா சொல்லி அந்த கழுதைய காசு கொடுத்து வாங்கிட்டாரு. கழுதைய வாங்கிட்டு எல்லாரும் ஊருக்கு திரும்பிக்கிட்டு இருந்தாங்க. வெயில் மண்டைய பொளந்துச்சு. கழுதையும் நான் வரமாட்டேன்னு அடம் பிடிச்சிச்சு. சீடர்கள் அதை தள்ளி இழுத்து ஒரு வழியா பாதியில இருந்த ஒரு சத்திரத்துக்கு, அதாவது ரெஸ்டிங் பிளேஸுக்கு வந்தாங்க. ரொம்ப டயர்டா இருக்கு, கொஞ்ச நேரம் இங்க படுத்து தூங்கிட்டு சாயங்காலம் போலாம்னு குரு சொல்லிட்டாரு. சத்திரத்தோட வாசல்ல இருந்த ஒரு தூண்ல அந்த கழுதையை இறுக்கமா கட்டி போட்டாங்க. குருவும் சீடர்களும் உள்ளே போய் நல்லா கொரட்டை விட்டு தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ அங்க அந்த பக்கமா ஒரு திருடன் வந்தான். அவன் கண்ணுல இந்த கொழு கொழு கழுதை பட்டுச்சு. ஆஹா, என்ன ஒரு கழுதை, இதை திருடிட்டு போய் வித்தா 4 நாளைக்கு பிரியாணி சாப்பிடலாம் போலயே அப்படின்னு நினைச்சான். அவன் மெதுவா பூனை மாதிரி நடந்து வந்தான். உள்ள எட்டி பார்த்தான். எல்லாரும் கும்பகர்ணன் மாதிரி தூம்பிக்கிட்டு இருந்தாங்க. சத்தம் போடாம கழுதையோட கழுத்துல இருந்த கயித்தை கழட்டினான். கழுதைய மெதுவா தட்டி விரட்டி விட்டுட்டான். இப்பதான் அவன் மூளையில ஒரு ஐடியா உதிச்சுது. இப்படியே போனா மாட்டிக்கிடுவோம், ஒரு நாடகம் ஆடுவோம்னு நினைச்சான். அவன் அந்த கயித்தோட சுருக்கு கயித்துல தன் கழுத்துல மாட்டிக்கிட்டு கழுதை நின்ன இடத்துல 4 கால்ல குனிஞ்சு நின்னுக்கிட்டான். சாயங்காலம் ஆச்சு.